உங்களுக்கு நம்ம பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க எல்லாருடைய ஜீவன்ல ஒரு நாளை கூட்டி கொடுத்து ஆண்டவரே இந்த புதிய நாள் உம்முடைய புதிய கிருபைகளோடு சந்திக்கும்படியாக எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உடைய வசனங்களை தியானிக்கும்படி சுவாமி உடைய பாதத்துல வந்து நிற்கிறோம். தயவா இறங்கி இந்த நாளின் வேளையிலும் சுவாமி நீர் எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வசனங்களை ஆண்டவரே நாங்கள் உள்ளங்களில் ஏற்றுக்கொள்ளும்படியா எங்களை உள்ளங்களை திறந்தரணும். எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீர் தாரும் சுவாமி. பரிசுத்தாவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், போதித்தரணும், கற்றுக்கொடும். தாழ்த்தி நாங்கள் நம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சரி, இப்போ அத அன்மியூட் பண்ணிக்கோங்க சித்தி. ரைட் ரைட். ஓகே. இப்ப நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, சிஸ்டர் ரோசி பாட்டு பாடுறீங்களா? சரி, இல்லைன்னா இப்ப நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம ஆளுக்கு ஒரு 2 அல்லது 3 ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லி கர்த்தரை ஆராதிக்க. சரியா? இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். 2 அல்லது 3 தான், நான் நிறைய சொல்லிடக்கூடாது. 2 அல்லது 3. அப்புறம் அவரது கர்த்தருடைய குணாதிசயங்களை, கர்த்தருடைய மகத்துவங்களை, கர்த்தருடைய நாமங்களை தான் சொல்லணும். கர்த்தர் நமக்கு செய்ததெல்லாம் சொல்லக்கூடாது. அதுவும் இருக்கு. சரியா? புரிஞ்சுதா? அப்போ இப்ப நாம ஆரம்பிக்கிறோம். நான் ஆரம்பிக்கிறேன். அப்படியே எல்லாரும் ஒவ்வொருத்தரா சொல்லுவோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே, அகிலத்தையும் பூமியையும் படைத்தவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு மகாராஜாவே, எங்க பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறவரே, பரிசுத்தமாக்குற கிருபாதார பலியே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் பரிசுத்த தேவனே, சத்திய தேவனே, ரட்சிப்பின் தேவனே, நம்பிக்கையின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 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 உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, 10,000களில் சிறந்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவரே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, எங்கள் உள்ளத்தில் வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவாதிபதியே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். 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 இன்னொரு ரவுண்ட் வரலாமா? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நன்றி. அதே போல கத்தா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு ரவுண்ட் வரலாமா, முடிச்சுக்கலாமா? நீ ஒரு ரவுண்ட் கூட வரலாம். என்ன அவங்கள காணோம், அதனால சரின்னு ஒரு ரவுண்ட் பார்ப்போம். இல்ல மங்களவல்லி, ஒரே நிமிஷம். மங்களவல்லி ஆண்டிக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட், அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, போறாங்க. சரி, ஜெபம் பண்ணிக்கலாம். சரி சரி, தொடர்ந்து ஜெபிக்க, தொடர்ந்து ஆராதிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம். பட்சபாதம் இல்லாத தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தந்து எங்களை வழி நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம்.
யோசனையில் பெரியவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆலோசனையில் மகத்துவமானவரே உம்மை துதிக்கிறோம். செயல்களில் வல்லவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமாக்குற நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் தேவனே, பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிற தேவனே ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் நீதியை சரி கட்டுகிற தேவனே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏக சக்கராதிபதியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நித்யானந்த ஏக சக்கராதிபதியே, யாரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, தாவாமையை உடையவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவ வசனத்தை கொண்டவரே, ஜீவாதிபதியே, உம்மை துதிக்கிறோம். ஜீவ தண்ணீரை கொடுப்பவரே, ஜீவ புஸ்தகத்தில் எங்களுடைய பெயரை எழுதுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். அந்த சராசங்களை உண்டாக்கி உருவாக்குகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஷீலா, இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசணும். அடுத்த தடவை சரியா? சத்தம் கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேசணும். சரி, இப்ப நம்ம கர்த்தரை ஆராதித்தோம். கர்த்தர் நம்முடைய துதிகளிலே மகிழ்வார், நம்முடைய ஆராதனையை விரும்புகிறவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அதை செய்யும் போது அது கர்த்தருக்கு பிரீதியா இருக்கும். இந்த வேளையிலும் நாம கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நாளில நாம 15ஆம் அதிகாரம், கடந்த வாரத்துல 14ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுல பிசாசின் சகல கிரியைகளும், பிசாசு யார் என்பதையும் எல்லாவற்றையும் நாம அதுல உற்று நோக்கும்படியாக கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்தார். இந்த நாளில நாம 15ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இப்போ ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் பார்க்கும்போது அவருடைய புத்தகத்துல நாம் காண்கிற ஒரு முக்கியமான காரியம், முதல் ஆன்ட்டி இனி ஃபுல்லா முடிக்கலைங்க ஆன்ட்டி. 14 இன்னும் முடிக்கலையா? முடிக்கல. ஐயோ, எந்த வருஷம்? 14 கொஞ்சம் இருக்குது. எவ்வளவுன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம் தயவு செய்து. ஓ, நான் அதை பார்க்கல. 16 இருந்து 21 முடிச்சிட்டோம். 22 ஒரே ஒரு வசனம் தான் இருக்குங்க ஆண்டி. 14 இல்லையா? 14 ஆமாங்க, 14 கடைசியா 16 to 21 பார்த்தோம். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு வசனம் இருக்கு, 22 பார்த்தோம். அது என்னது? ஆமாங்க, அது என்ன? நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுடைய பார்க்கணும். 22 இருந்து பார்க்கணுங்க வசனம். அதான் இன்னும் இருக்கா? ஆமாங்க, 32 வரையில இருக்கு. 32 வரையில். ஒரு நிமிஷம் பாத்திரலாம். அது போன தடவை ரெக்கார்ட் ஆகாததுனால எனக்கு அது சரியா தெரியல. போன தடவை ரெக்கார்டிங் இதாயிடுச்சு, கம்ப்ளீட் ஆகல. சோ அது எவ்வளவு தூரம் நம்ம முடிச்சிருக்கோம்னா கண்டுபிடிக்கணும். இருபத்தி 22 இருந்தா? ஆமா, 22.
என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுடைய பேரையும் அதன் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அது 21, 22 அந்த வசனங்கள் நமக்கு விளங்கி இருக்கும் இல்லையா? அதாவது அவருடைய அந்த பாபிலோனிய தேசத்தின் மக்களை இப்ப அவர் எங்க வந்துட்டாருன்னா, தீர்க்கதரிசி பாபிலோனை உலக சிஸ்டத்துக்கு ஒப்பிட்டு பாபிலோனை என்ன சொல்றது, பிசாசுக்கு ஒப்பிட்டு எல்லாம் சொல்லி முடித்த பிறகு அவர் இப்ப சொல்ல வந்திருக்கிற காரியம் பாபிலோனுடைய சந்ததிகளையும் நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா? புத்திரனையும் பௌத்திரனையும் சொல்றான். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, சந்ததியையும் சந்தானத்தையும் நான் அழிப்பேன், ஒன்று இல்லாமல் செய்து விடுவேன். இதற்கு விரோதமா யார் இருந்தாலும் அவங்க தலைக்கவே முடியாது. அவர்கள் அவருடைய கோபாக்கினைக்கு ஆளாவார்கள். கர்த்தருடைய கோபாக்கினைக்கு ஆளாகிறவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமா இருக்கும். அது தலைமுறையாய் கடந்து செல்லும் என்று நாம் பார்க்கிறோம். அதே சமயத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை பாவம் நடந்திருந்தா கூட அடுத்த தலைமுறையில அவர்கள் ஆண்டவரிடத்துல திரும்பிட்டாங்கன்னா, இல்ல அந்த தலைமுறையிலேயே அவர்கள் தாங்கள் செய்த குற்றத்தை அறிந்து கர்த்தரிடத்துல மனந்திரும்பி மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னா, அந்த பாவமோ அந்த சாபமோ அந்த தண்டனையோ கடந்து செல்லாது என்பதை நாம் பார்க்கிறோம். இது நம்ம நல்லா விளங்கிக்கணும். உலகத்துல நிறைய இப்படி இதை குறித்த தவறான ஒரு எண்ணங்கள் உண்டு. ஆனா நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இதை விளங்கி கொள்ள வேண்டியதா இருக்கிறது. சரி, இப்போ 24ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. அதுல ரொம்ப அருமையான வசனம், நமக்கு நம்பிக்கை ஆறுதல் கொடுக்கிற வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் ஆணையிட்டு சொன்னார். இப்படி நம்முடைய தேசத்தை குறித்து, சபையை குறித்து, நம்மை குறித்து அவர் நினைக்க நாம் ஜெபிப்போம். அப்படி அவர் நினைத்தாரானால் அவர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். நம்ம குடும்பங்கள்ல, நமக்கு தேவைகள்ல, நம்முடைய சபைகள்ல, கிறிஸ்தவ சமுதாயத்துல, தேசத்துல, நம்முடைய தேசத்துல நடக்கிற அனைத்து காரியங்களை பார்க்கும்போது கர்த்தாவே எங்க தேசத்தை நினைத்தருளும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க வேண்டியதா இருக்கு. அவர் நாம அப்படி ஜெபித்தா அதற்கான பதில் என்னன்னா, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் இந்த தேசத்தை குறித்து, உன்னை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க சபையை குறித்து என்ன நிர்ணயிச்சிருக்கிறனோ அது நிலை நிற்கும் என்று சேனைகளின் ஆணையிட்டு சொன்னார் என்று. அடுத்து, அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்களிலிருந்து நீங்கும். நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்நாட்களிலும் சரி இந்நாட்களிலும் சரி அவருடைய கோபாக்கினைக்கு யாரும் தப்ப முடியாது. தன்னுடைய ஜனங்களை யார் துன்புறுத்துகிறார்களோ, தன்னுடைய ஜனங்களுக்கு தீங்கு இழைக்கிற மக்களை அவர் பழி வாங்காமல் விடுவதே இல்லை. அவர்களை நிச்சயமாய் கணக்கு சின்ன சின்ன விஷயத்திலேயே நாம் அதை முடியும். இஃப் வி ஆர் சென்சிட்டிவ் டு வேஸ் ஆஃப் காட். ஆனா பெரிய விஷயங்கள்லயும் நம்ம கண்கூடாக பார்ப்பதற்கு வேதத்திலேயே அநேக அதற்கான உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். இங்கேயும் அவர் இந்த அசீரியனையும் பாபிலோனையும் எப்படி அவர் முறித்து போடுவார், அவர் எப்படி மிதித்து போடுவார் அப்படிங்கிறத இங்க அவர் சொல்றார், தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. அடுத்தது அவர் சொல்றாரு, தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே. சோ அவர் தண்டிக்கிறதுக்காக அவர் எடுத்திருக்கிற அந்த யோசனை இதுவே. சகல ஜாதிகளின் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே. ஜாதிகள் மேல கையை அவர் நீட்டினார்னா, ஒன்று ஜாதிகளில் உள்ள மக்களை பலப்படுத்த,
ஜாதிகளை ஆசீர்வதிக்க அவர் அந்த கரத்தை நீட்ட முடியும், அல்லது அந்த ஜாதிகளை தண்டிப்பதற்கு அவர் நீட்டுவார். சோ அப்படி கரத்தை நீட்டுனா அதுல தப்பிக்கவே முடியாதுங்கிறத மறுபடியும் அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதாவது அவர் எப்பவுமே நமக்கு நன்மை செய்கிற தேவன். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு நன்மையாதான் இருக்கும். அப்ப அவர் நான் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லும் போது அது நம்ம அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைக்கு ஏதுவான எண்ணங்களுக்கு ஏதுவாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நான் இவனை ஆசீர்வதிப்பேன், சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பேன், போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் அதுதான் ஆசீர்வதிக்கிறார். வருஷத்தின் நடுவுல ஆசீர்வதிப்பேன். இப்படி அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். ஆனா நாம கேற்ற நல்ல வாழ்க்கைய வாழணும், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைய வாழணும். நம்மை குறித்து அவர் என்னமா இருக்கிறார், நினைத்திருக்கிறாருங்கிறதே ஒரு பெரிய காரியம். நம்ம அவர் சொல்லும் போது இத்தனை கோடி ஜனங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அவர் நினைக்கிறார். எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் பாருங்க. இப்ப நம்ம ஒவ்வொருத்தரா சொல்லி ஆரம்பித்தோம். யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர், எண்ணி முடியாத, ஆராய்ந்து பார்க்க முடியாத அற்புதங்களை அதிசயங்களையும் செய்கிறவர் எல்லாம் நம்ம சொல்றோம்ல. அப்போ அப்படி கோடி கோடி ஜனங்கள்லயும் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா நினைக்கிறார். அதனாலதான் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் நான் உங்களில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தீமைக்கல்ல சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் பாருங்க. நம்மை முதலாவது அவர் நினைத்திருக்கிறார். அதுக்கு எதற்கு நினைச்சிருக்கிறாரு? நீங்க எதிர்பார்க்கிற முடிவை. நம்ம எத்தனையோ காரியங்களுக்கு இன்னும் முடிவு வரல, இன்னும் அதுக்கு ஒரு பதில் வரல, இன்னும் இது காரியம் நடக்கல அப்படின்னு நம்ம நிறைய காரியங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்க நினைவாத்தான் இருக்கேன். அது நன்மைக்கானதுதான் நினைத்திருக்கிறேன், அது தீமைக்கல்ல, அது சமாதானத்து. எப்பவுமே கர்த்தருடைய திட்டத்தை நாம் செய்யும் போது நமக்கு பல கேள்விகள் வரும். இது ஆண்டோட சித்தம் தானா, இதை நான் சரியாதான் செய்யறேனா அப்படின்னு ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது நமக்கு ஒரே ஒரு அடையாளம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், குழப்பம் வராது, அதுல ஒரு பிரச்சனை இருக்காது, தீர்க்கமா நம்மால அதை முடிவெடுக்க முடியும். என்ன, அது ஆண்டவரோட சித்தம் அப்படின்னு நம்ம எதையுமே அப்படி ஒரு தீர்க்கமா முடிவெடுத்து கொள்ள முடியக்கூடிய சூழ்நிலை தான் ஆண்டவருடைய சித்தம். சில சமயம் கடினமான சூழ்நிலைகளா கூட இருக்கலாம். ஒருத்தர் போன வாரத்துல கூட நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அப்படி நிறைய ஒரு முடிவின் காரிய நேரங்கள், ஒருத்தர் மறிக்கக்கூடிய தருணங்கள், இல்ல நமக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை, நஷ்டமான சூழ்நிலை, எல்லா மாதிரி காரியத்திலயுமே, ஊழியத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம யோசிக்க வேண்டிய காரியம், நமக்குள்ள ஒரு சமாதானம் எப்போ வரும்னு சொன்னா, அது ஆண்டவருடைய சித்தம்னு நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும் போது, அது கர்த்தர் தான் கொடுக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் அவர் அதை தருவார். அந்த சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இல்லைன்னா நீங்க வீடுகள் எல்லாம் பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம், ஒரு சின்ன நஷ்டம், ஒரு சின்ன இழப்பு, அந்த வீட்டுல பயங்கர பிரச்சனைகள் ஏற்படும். அவங்களால அதை சந்திக்கவே முடியாது. அவங்க அந்த குடும்பத்தாரும் ஒரே ஒரு கலாபரமா இருப்பாங்க, வர்றவங்க போறவங்க எல்லாம் ஒரு பயங்கர பிரச்சனையா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு தான் எல்லாமே திடீர்னு இருக்கும். ஆனா எல்லாம் ஒரு மாதிரி சமாதானத்தோடு, கர்த்தருடைய அந்த பிரசன்ஸ் அந்த இடத்துல, இதுதான் நம்ம வித்தியாசமாய் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். சோ அதுக்குதான் நமக்கு நல்ல ஒரு ஆறுதலான ஒரு வசனத்தை கொடுத்திருக்காரு. நான் உங்கள் நினைவாய் இருக்கிறேன், நான் நினைத்தது நிச்சயம் நடக்கும்.
அது எதுவா இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில நான் என்ன நினைச்சிருக்கிறேனோ, என்ன திட்டமிட்டு இருக்கிறேனோ, அது நிச்சயமா நடக்கும். அது தீமைக்கல்ல. அது என்னது? அது சமாதானத்துக்கு ஏதானதே அப்படின்னு. இதுக்கு உதாரணமா என் கையை நீட்டி இருக்கிறேன், என் கரம் நீட்டப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் அங்க சொல்லி, அது வந்து தேசத்துக்குள்ள மக்களுக்கு அவங்க அசீரியர்களால பட்ட பாடுகளுக்கு ஒரு விடுதலைக்காக அவர் அதை சொல்றாரு. அப்படி அதை சொல்லும்போது அந்த இடத்துல அவர் சொல்ற காரியம் எதுன்னா, அசீரியர்களை அவர் எப்படி தோற்கடித்தார். அசீரியர்களை மாதிரி கொடூரமானவர்கள் இன்றைக்கு யாருமே இல்லை. இந்த அசீரியர் இருக்கிற பகுதிக தான் இந்த ஈரான், ஈராக் அந்த பகுதிக தான் அன்னைக்கு அசீரிய ராஜ்யமா இருந்தது. இன்னைக்கு உலகமே அந்த ஈரானுக்காக, ஈரானுடைய முடிவுகளுக்காக எல்லாரும் பயந்து நிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா இந்த அசீரியர்களுக்கு அப்படி ஒரு கொடூர குணம். அவர்கள் மக்களை ரொம்ப துன்புறுத்துவதில் வல்லவர்கள். அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, இப்ப யூதா தேசத்து மேல அங்க இஸ்ரேல் எல்லாம் முடிச்சிட்டு யூதா தேசத்துக்கு வராங்க. அப்ப இங்க வந்து அவர்களை பயமுறுத்திக்கிட்டு அவர்களை வந்து சூழப்பாளையம் இறங்கும் போது ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் இந்த வசனம் சொன்னது போலவே ஒரே ராத்திரியில ஒரு தூதனை கொண்டு, பெரிய யுத்தம் எல்லாம் நடக்கல. இப்ப இங்க அமெரிக்காவோ ஈரான் இஸ்ரேலோ அப்படி இப்படின்னு ராத்திரி பூரா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒரு ராத்திரியில ஒரு தூதன் வந்து 1,85,000 அசீரியர்களை அந்நாட்களிலே சங்கரித்தான். யுத்தமே நடக்கல, இவங்க எதுவுமே செய்யல. அங்க சங்காரம் நடந்தது. விழிச்சு பார்த்தா எல்லாம் செத்து கிடக்காங்க. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன். அதனாலதான் நாம் இன்னைக்கு ஆராதிக்கும் போது நம்ம அவருடைய வல்லமை மகத்துவங்களை நினைத்து பார்த்து அவரை நாம் என்ன செய்யணும்? கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் என் துருகம், அவர் என் கோட்டை, அவரில் நான் தஞ்சம் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம அவரை ஆராதிக்க வேண்டும். ஆராதனைகள் அர்த்தமுள்ளவைகளா இருக்கணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அனுபவத்திலிருந்து வர வேண்டும். அப்படியாக நாம் இப்போ ஆராதித்தோம். அதற்கான காரியங்களையும் நாம் இப்போ விளங்கிக் கொள்கிறோம். Nothing can interfere with the Lord's plans. அவர் வைத்த திட்டங்களை யாராலும் தடுக்க முடியாது. அதை அப்படியே நிறைவேற்றுவார். அப்படிங்கிறது தான் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அதனால அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நாம் அறிந்து வாழ வேண்டும். அதை யாராலும் தடுக்கவே முடியாது. யோபு சொல்றார் இல்லையா, 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமா, நினைத்தது தடைபடாது. அவர் நம் நினைவாய் இருக்கிறார். நீ எதிர்பார்க்கிற முடிவை நான் கொடுக்கறதுக்கு நான் நினைத்திருக்கிறேன்னு இன்னொரு வருஷத்தை சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன, நம்ம யோபு என்ன சொல்றாரு சொந்த அனுபவத்துல? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சரியா? அப்போ இந்த நல்ல நம்பிக்கையோடு நாம தைரியமாய் கிறிஸ்துவுக்காக வாழ அழைக்கப்படுகிறோம். நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ்றதுக்கு வேண்டிய சூழ்நிலையில இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இதனால் ஒரு மாதிரி டல்லா அப்படியே ஒரு மெக்கானிக்கலா போயிட்டோம். ஆனா இனி வரும் நாட்களில நான் கிறிஸ்தவள் என்பதை நிரூபிக்கிறதற்கான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறோம். அப்போ அதற்கு நல்ல தைரியம் வேணும். அந்த தைரியம் எப்படி இருக்கும்? ஆண்டவருக்குள்ள நம்ம நல்லா ஊன்றி இருக்கணும், வேரூன்றி இருக்கணும். அப்பதான் கனி வரும். மேலாப்புல இருந்தா ஒரு காத்து அடிச்சோன்னா புஷ்ன்னு விழுந்துரும். ஸோ அந்த ஒரு ஆழமான ஒரு அனுபவத்தோடு நாம் கர்த்தரிடத்துல விசுவாசத்தோடு இருக்கிறோம். சரி, ஆகாஷ் ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல, இப்ப ஆகாஷ் ராஜான்றது நமக்கு ஞாபகத்துல வரணும். எசேக்கியா ஏசாயா தீர்க்கதரிசி 4 ராஜாக்களின் காலத்திலே அவர் தீர்க்கராய் இருந்தார், உசியால இருந்து. சரியா? இப்ப ஆகாசும் ஒரு ராஜா. அந்த ராஜாவும் அவருடைய ராஜ்ய காலத்துல இருந்தாரு. நம்ம நல்லா முந்தின அதிகாரங்களில படிச்சிருப்போம், இல்லைன்னா நீ வரக்கூடிய அதிகாரங்களிலே படிப்போம்.
எப்படி இந்த ஆகாஷ் ராஜா அசீரியாருக்கு ரொம்ப பயந்து இருந்தாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம், ராஜாக்களின் புத்தகத்துல வாசிக்கிறோம். இந்த ராஜா காலத்திலயும் யார் இருந்தா? ஏசாயா இருந்தாரு. அவர் மரணம் அடைஞ்ச வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், அப்ப அவர் சொல்ற ஒரு செய்தி என்ன, பாரம் ஆரக்கிள்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. அப்படி இந்த ப்ராஃபஸிங்கிறது ஒண்ணு, இது ஆரக்கிள்னு சொல்லப்படும், அறிவுறுத்தலோடு இருக்கும். அதனால அப்படி சொல்லுவாங்க. இங்க தமிழ்ல வந்து அது பாரணம், தரிசனம்ன்றாங்க அல்லது பாரம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் உண்டு. அதுல நம்ம ரொம்ப லிட்ரரியா போகலைன்னாலும் விளங்கி கொள்ள வேண்டியதை விளங்கி கொள்ளலாம். அப்புறம் இங்க வந்து முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாய் இராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டு விரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்னி சர்ப்பமாய் இருக்கு. இதுல ஒரு இமேஜரியா, ஒரு மெட்டபரிக்கலா அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஒரு உதாரணங்களை சொல்லுகிறார், உபமானங்களை சொல்லுகிறார். தரித்திரரின் பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன், உன்னில் மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான். வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுவதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான், அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கும் போது எப்பவுமே நாம வந்து அந்த ஒரு மேப்பை மனசுல வச்சுக்கணும். இஸ்ரேல் தேசத்தின் மேப்பை மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி காலகட்டங்களையும் மனசுல வச்சுக்கணும். எந்த காலத்துல இது சொல்லியிருக்கிறாங்க, எந்த காலத்துல இது நடக்குது அப்படிங்கிறதையும் நாம மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் இத ப்ரிப்பேர் பண்றவங்களே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, 4 புஸ்தகங்கள் டேபிள் மேல இருக்கும், அப்படிதான் பண்ண முடியும். இல்ல நீ இதுலதான் ஒரு லேப்டாப்லயோ ஒரு கூகுள்லயோ பண்றீங்கன்னாலும் 5-6 விண்டோஸ் ஓபன் பண்ணி வைக்கணும், ஒரு மேப்பு, ஒரு இமேஜ், ஒரு இதுன்னு. அப்பதான் அதுல பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி படிக்கிறவங்களும் கூட நம்ம படிக்கும் போதும், நம்ம ஆயத்தம் பண்ணும் போதும், அல்லது நாம படிச்சு இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்டடி பண்ணும் போதும் கூட ஒரு நோட்டு, பைபிள் இதெல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டா, அந்த மேப் சொன்ன கூட அந்த மேப்பை திருப்பி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலா விளங்கும். அந்த இஸ்ரேல் தேச மேப்ல எல்லாம் பைபிள்ல பாத்தீங்கன்னா, இந்த மத்திய தரைக்கடலுக்கு கீழே லெஃப்ட் சைட்ல பெலிஸ்தியர், இன்னைக்கு இருக்க பாலஸ்தீனம், அது வந்து அப்படி இருக்கும். சரி, எப்படியா இருந்தாலும் அந்நாட்களிலிருந்தே இஸ்ரேலுக்கும் பாலஸ்டைனுக்கும் என்ன இருந்தது, என்ன சொல்றது, போர் இருந்தது பெலிஸ்தியர்களுக்கு. பெலிஸ்தியர்கள் வேற, பாலஸ்தீனர்கள், இன்றைய பாலஸ்தீனர்கள் வேற. ஒருவேளை அந்த லொகேஷனை வச்சு அவங்க சொல்ல முடியும். ஆனா இன்றைய பாலஸ்தீனியர்கள் எல்லாம் முக்கியமா இந்த அரபு நாட்டு இன்வேஷன் எல்லாம் நடந்து முஸ்லிம்ஸா இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவர்கள் முஸ்லிம்களா இருக்காங்க. அன்னைக்கு அவர்கள் பெலிஸ்தியர்களா இருந்தாங்க. அது நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். எப்படியா இருந்தாலும் அன்றையிலிருந்தே சிம்சோன் காலத்திலே நாங்க பார்த்திருக்கோம், இந்த பெலிஸ்தியர்களை அடிக்கிறதற்கு கர்த்தர் இந்த இஸ்ரேல் ஜனங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தார். அதே மாதிரி இப்பொழுது நாம வந்து அந்த அசிரியர்களால இஸ்ரேல் தேசமும் இந்த யூதேயா தேசமும் அசிரியர்களால பிடிக்கப்படுறதும் அசிரியர்களால துன்புறுத்தப்படுகிறதும் அதிகமான சூழ்நிலையில. ஏன்னா இந்த ஆகாஷ் ராஜா வேற மரணம் அடைஞ்சிட்டாரு. ஆகாஷ் ராஜா எப்படி இருந்தாருன்னா, அந்த அசீரியர்களுக்கு அப்படியே அடிபணிந்து இருந்தார். அவர்களுக்கு ரொம்ப கப்பம் கட்டிக்கிட்டு, அவர்களுக்கு தன்னை தாழ்த்திக்கிட்டு அப்படி இருந்தார். யூதேய ராஜா அப்படி ஒரு ராஜாவும் அப்படி இருக்கிறதுக்கு பிரியப்பட மாட்டாங்க. ஆனா இந்த ராஜா அப்படித்தான் இருந்தார். அதனால அசீரியர்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கடுமையா இல்லாம விட்டுக்கிட்டாங்க. ஆனா இப்ப அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. சோ யூதேயா தேசத்துக்கு அவங்க அட்டாக் பண்ண வருவாங்க. இத பார்த்துட்டு பெலிஸ்தியாவே நீ ரொம்ப துள்ளாத, அங்க சொல்றது அதுதான், நீ ரொம்ப மகிழ்ந்து களி கூறாதே. கர்த்தர் வந்து இவர்களை தண்டிக்கிறாருன்னு நீ
நினைக்காத, நாம தப்பிச்சிட்டோம், கர்த்தர் நம்மள விட்டுட்டு அவங்கள பிடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு நினைக்காத அப்படின்னு சொல்றத பாக்குறோம். இங்க நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, ஒரு சின்ன மேப் தெரியுதுன்னு நினைக்கிறேன். மேல இஸ்ரேல் இருக்கு, கீழே ஜூடா இருக்கு. லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா அந்த மெடிட்ரேனியன் மேப் தெரியுதா? தெரியல. ஆண்டி கீழே இருக்கு, கீழே வாங்க. ஏன் தெரியல? மாத்தல நீங்க, தெரியல. ஸ்லைடு மாத்தல, கீழே இருக்க ஸ்லைடு பண்ணல. என்ன இப்ப தெரியுது இல்ல, நான் போட்டிருக்கிறேன்னு எனக்கு தெரியுது. இல்லையே, எங்களுக்கு எங்களுக்கு தெரியல. தெரியலப்பா. அப்படியா? தெரியவே இல்ல. நீ கீழே இறங்கு. நீ உன்னை ஹைலைட் ஆகிருக்கிறது வசனம் இருக்கிறது மட்டும்தான் ஹைலைட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது கீழே இப்ப வந்துருச்சு. தெரியுது. சரி. ஸோ இப்போ தெரியுதா? இஸ்ரேலு, ஆ. கீழே ஜூடா, ம். லெஃப்ட்ல பிலிஸ்டைன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த லெஃப்ட்ல இருக்கிற அந்த பிலிஸ்டைன்ஸ் தான் பெலிஸ்தியர்களின் தேசம். இவங்க அந்த மத்திய தரை கடல் அந்த ஓரத்திலேயே தான் அவங்க இருக்கிற இடம். இப்பவும் அவங்க தான் அங்கதான் இந்த காசா, அப்புறம் அஸ்தோத்து, இந்த மாதிரி நம்ம நிறைய பெயர்களை பார்க்கிறோம் இல்லையா, அஸ்கெலோன், முக்கியமான நகரங்கள் அதெல்லாம் அந்த சைடு தான் இருக்கு. அந்த பெலிஸ்தியர் பகுதியில தான் இருக்கு. அது இன்னைக்கு பாலஸ்டைனா இருக்குது, பாலஸ்தீனியன்ஸா இருக்கிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்துல தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த பெலிஸ்தியர்கள் இவங்கள பார்த்து அஹ், ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, ஏன்னா கர்த்தர் நம்முடைய எல்லா உணர்வுகளையும் அவர் நியாயம் தீர்க்கிறார். அதையும் நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். எண்ணங்கள், யோசனைகள், செயல்கள், அது மாத்திரம் இல்ல, நோக்கங்கள், அப்புறம் இந்த மாதிரி உணர்வுகள். அதாவது இப்ப இங்க சொல்ற வசனத்தை பாருங்களேன், என்ன சொல்றாரு? ஒருத்தனுடைய தோல்வியை பார்த்து, அதாவது தன்னுடைய ஜனத்தின் தோல்வியை பார்த்து நீ ரொம்ப அக்களிப்பா இராதே, மகிழ்ச்சியா இராதே. பாம்பு என்னாச்சு? அதோடைய இதிலிருந்து புற்றிலிருந்து வந்துரும். ஏன்னா எப்ப வேணா அது புற்றிலிருந்து வரும், யார வேணா அது கடிக்கும். அதுக்கு அவர் சொல்றாரு, பறக்கிற பாம்பு போல உன்னை கடிச்சாலும் கடிக்கும் அப்படின்னு ஒரு இமேஜரியா அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவ்வளவுக்கு வைராக்கியமா தன் ஜனங்கள் மேல கர்த்தர் இருக்கிறார். அடுத்து கர்த்தர் இப்படி உணர்வுகளை எல்லாம் அவர் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். புதிய இந்த பிரசங்கி புத்தகத்துல நம்ம பார்த்தோம்னா எண்ணத்தை அவர் எண்ணங்களை நியாயந்திருக்கிறான்னு பாக்குறோம். இத பிரசங்கி சாலமன் தான் சொல்றாரு. ஆனா ஆதி ஆகமத்திலேயே நாம பாக்குறோம், 6ஆம் அதிகாரத்துல நோவா காலத்திலேயே அந்த அழிவுக்கு முக்கியமா அவர் சொன்ன காரியம், மனிதனின் எண்ணத்தின் தோற்றமெல்லாம் பொல்லாப்பா இருக்கிறது. So God judges our thoughts, our feelings, our emotions. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது நமக்கு. அதை நாம சரியா பயன்படுத்தாம உள்ளுக்குள்ள பகை உணர்வுகளை வைத்துக்கொண்டு, அல்லது உள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியே ஒரு மாதிரி இருக்கிறது, இது யார்கிட்ட நம்ம செய்தாலும் அது ஆண்டவர் கணக்குல வச்சிருக்காரு. எஸ்பெஷலி தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செய்கிற இப்படிப்பட்ட செயல்களுக்கு அவர் தண்டிக்கிறவராய் இருக்கிறார். அததான் நாம இங்க பார்க்கணும். சோ இது அந்த இதுல அது முடிச்ச கடைசி வசனம், இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாபதிகளுக்கு என்ன மறு உத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சியோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. அப்போ அவருடைய மக்கள் எப்பவுமே நம்ம என்ன செய்யலாம்? அவரை நம்பி அவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் அவரிடத்திலே நாம் தஞ்சம் கொள்ள முடியும். அது எல்லாரையும் அது
சோதனைகள் பிரச்சனைகள் வந்து தாக்கும். ஆனா நாம கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருக்கும்போது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல அது என்ன பண்ணும்? எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். கர்த்தர் நிர்ணயித்தது நிலை நிற்கும். கர்த்தர் நினைத்தது நடக்கும். So நம்ம we have to be always conscious of this. சரி, இப்ப நாம 15ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஐந்தாம் அதிகாரம். ஆனா இது 15ஆம் அதிகாரம். 14, 16, 7. சரி, அதுக்குள்ள அது எங்கேயோ ஓடிடுச்சு. டெக்னாலஜி டெக்னாலஜி நமக்கு பிரச்சனை தான். எருசலேம் பக்கத்துல தான் இருக்கு. மோவாப். ம்? இங்க இருக்கு. இது எல்லாம் ஒரு சரி, இப்போ நாம 15ஆம் அதிகாரத்துக்குள்ளாக போகிறோம். இப்பதான் நான் தான் சொன்னேன், எசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய புத்தகத்துல 35 அதிகாரங்களை, அதாவது ஒரு 8 7ஆம் அதிகாரத்திலிருந்தே வச்சுக்கலாமே. ஆனா 6ஆம் அதிகாரத்திலேயும் அவர் ஒரு நடுவுல அது ஒரு இடைச்செருகல் ஆக்சுவலா அவருடைய அழைப்பு. மற்றபடி நம்ம 35ஆம் அதிகாரம் வரைக்குமே அவர் வந்து பல தேசங்களுக்கு, இஸ்ரேல் நாடுகளுக்கு சொல்லுகிற எச்சரிப்புகளும் அறிவுரைகளும் தான் அதுல இருக்கும். எல்லாமே பாரம் 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 தரிசனம் அப்படின்னு இருக்கும். அதாவது நியாய தீர்ப்புகளை கூட சொல்லுவாரு, இதெல்லாம் உனக்கு தண்டனை வரும் அப்படின்னு எச்சரிப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் நம்ம அந்த முதல் 35 அதிகாரங்களிலே பார்க்கிறோம். இப்போ அதுல வந்து இப்ப நம்ம 15ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மோவாபின் பாரம் இங்க அல்லது தரிசனம், மோவாபுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்த தரிசனம், ஒரு தீர்க்க தரிசனம். அப்ப வந்து இந்த மோவாப் யாரு, மோவாபியர் யாரு அப்படின்னா நமக்கு நல்ல ஞாபகத்துக்கு வரணும். மோவாபியருடைய மூதாதையர் யாரு? ரூத், லோத்தினுடைய ரூத்தினுடைய போவாஸ். ஆமா, கரெக்ட். ரூத்து. ஒரு நீங்க சொல்றதும் ரைட்டு, அவங்க சொல்றதும் ரைட்டு. ஆக்சுவலா ரூத் வந்து மோவாபிய பெண், கரெக்ட். லோத் தான் இன்னும் கூட முன்னால. ஏன்னா லோத்துடைய பிள்ளைகள் மகள்கள் மூலமாக பிறந்த குழந்தைகள் தான் மோவாபும் அம்மோனும். அந்த மோவாப் தான் மோவாபியருக்கு தலைவர். சோ அவ்வளவு தூரம் போகுது, லோத் வரைக்கும் போகுது. சரி, அப்போ இந்த காரியத்தை தான் இந்த அதிகாரத்துல பாக்குறோம். அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஏன் அவர்கள் மேல கோபமா இருக்காரு, அவர்கள் மேல ஏன் கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்த தவறு, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்ப்போம். அதற்கு அவர் கணக்கு கேட்கிறாரு. வசனம் அப்படியே சொல்லுது, நீ இதெல்லாம் செஞ்ச, நீ இப்படி செஞ்ச, அவங்க கஷ்டப்பட்டப்ப நீ உதவி செய்யாம வேடிக்கை பார்த்த, அதனால நான் உன்னை தண்டிக்கிறேன். அப்ப பாருங்க, அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தர் வந்து எல்லாவற்றையுமே கவனிக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அதான் நம்ம அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உலகத்துல ஒருவேளை நம்ம தோல்வியாட்டம் இருக்கும், உலகத்துல ஒருவேளை நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படாதவங்க மாதிரி தெரியும், இழந்தவர்களை போல தெரியும். ஆனா கர்த்தர் நமக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவராய், நமக்காக யுத்தம் செய்கிறவராய், நமக்கு எல்லாவற்றையும் காரியங்களை செய்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது இங்கே நமக்கு விளங்கலைனாலும் நிச்சயமா கர்த்தருடைய பார்வையில அது பெருசு. இந்த ஜனங்களுக்கு அப்படிதான் அவர் செய்யறாரு. பார்ப்போம். அப்போ இங்க என்ன முதல்ல நம்ம பாக்குறோம்னு சொன்னா,
அவங்களுடைய இப்ப எப்படி அசீரியர்கள் வந்து திரியில யுத்தம் பண்ணணும்னு நினைச்ச அந்த அசீரியரை இது பண்ணாரோ, இந்த இரவு நேரம் வேதத்துல அது ஒரு இது அதையே ஒண்ணு தனியா படிச்சு பார்க்கலாம். இரவு நேரத்துல கர்த்தர் எப்படி சில காரியங்களை எல்லாம் செய்தார். ஒரு 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 பெரிய மக்கள் கூட்டத்தை போர் வீரர்களை வீழ்த்தினாரு. ஒரு கூட்டத்துக்கு என்னமோ சத்தம் கேட்டு ஓடி போயிட்டாங்க. தொண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு கூட்டத்துக்கு ஒரு ராஜாவுக்கு தூக்கம் வராம செய்ய வேண்டியதை செய்யறதுக்கு ஞாபகப்படுத்தினாரு. இன்னும் ஒரு ராஜாவுடைய தூக்கத்துல இந்த இரவு நேரத்துல நடந்த அந்த விருந்துல பயங்கரத்தை ஏற்படுத்தி எச்சரிப்பை கொடுத்தாரு. அங்கேயும் அப்படிதான் தோத்து போனாங்க அவங்க. இப்படி இரவு நேரத்திலேயே கர்த்தர் கிரியை செய்கிறது தேவன். நாம் அசந்திருக்கும் போதும் கர்த்தர் உறங்காத தேவன். அததான் நாம் அங்க பார்க்கிறோம். இந்த வசனம் இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இந்த சாட்சி பழைய சாட்சி தான். ஆனா அது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த நான் ஒருவேளை சொன்னாலும் சொல்லியிருந்திருப்பேன். திருப்பதியில இருக்கிற அந்த நிறைய சாமிகள் இருக்கும்ல, மெயின் சாமி ஒண்ணு, நிறைய சாமிகள்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு ஒரு இதுக்கு வந்து ராத்திரி நேரம் அவர் தூங்குறதுக்காக வேண்டி பூட்டிட்டு போவாராம். ஏன்னா ஜனங்க போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த சிலை இருக்கிற அந்த இடத்துல பூட்டு போட்டு, அது ஆலயமா கோயிலா இருக்கலாம், ஏதோ ஒண்ணா இருக்கலாம், அப்படி பூட்டு பூசாரி போவாராம். அன்னைக்கு அது பக்கத்துல எங்கேயோ ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடக்குது. அதுல அந்த கடைசியா முடிக்கிறப்ப அந்த ஸ்பீக்கர் சத்தமா இப்படி சொல்லி முடிக்கிறாரு, இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எல்லாம் கரகரன்னு கேக்குது. நான் கரெக்டா தான் பேசுறேன். சரி, தொடர்ந்து பார்ப்போம், ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதான்னு பார்க்கலாம். அந்த பூசாரி என்ன ஆச்சுன்னா, அவர் கூட்டிகிட்டு போறாரா, போற வழியில அங்க பெரிய மீட்டிங்கு. அதுல வந்து பேசுறவரு ரொம்ப சத்தமா பேசிட்டு இருக்காரு. என்னன்னு, இந்த மாதிரி இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு. அப்படி அவர் சத்தமா பேசும்போது இவருக்கு திடீர்னு காதுல விழுது. என்னடா நம்ம போய் இப்பதான் சாமியை பூட்டிட்டு போறோம், அவர் தூங்குறதுக்காக நம்ம பூட்டிட்டு வந்தோம், இங்க இந்த கடவுள் யாரு இப்படி தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு சொல்றாரு, இந்த கடவுள் யாரு என்ன சொல்றாருன்னு போய் அப்படி அதுல போய் அந்த மீட்டிங் போய் பார்க்க போனாரு. அது முடிய போகுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. எல்லாருடைய இதெல்லாம் பார்த்தா அவருக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது, இது இப்படி பண்றாங்களேன்ட்டு. அப்புறம் போய் அந்த ஸ்பீக்கர்கிட்டயே போய் கேட்கிறாரு. நானும் ஒரு பூசாரி, அவர் நினைச்சாரு நான் ஒரு பூசாரின்னு ஒன்னு அவருக்கு ரொம்ப அங்க மதிப்பு கிடைக்கும், பெருசா அவரை இது பண்ணுவோம். ஏன்னா மற்றவங்க எல்லாம் அப்படித்தானே இன்னைக்கு பூசாரிகளே தெய்வமங்களாயிடுறாங்க. அது மாதிரி அந்த பூசாரி நினைச்சாரு. ஆனா அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அப்புறம் கேட்ட பிறகுதான் அவங்க கல்லான அந்த தெய்வத்தை காட்டிலும் ஒரு பெரிய தெய்வம் இருக்கு, அவருடைய வல்லமையெல்லாம் பார்த்துட்டு மகத்துவங்களை எல்லாம் பார்த்துட்டு அவரு ஆச்சரியப்பட்டு, இப்பேற்பட்ட தெய்வத்துக்கு நான் ஒரு வேலைக்காரனா இல்லாம கல்லுக்கு போய் நான் வேலைக்காரனா இருந்திருக்கிறேனே அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த வசனம் எவ்வளவு பெரிய உண்மை உள்ள வசனம் பாருங்க. தூங்குகிற நேரத்திலேயே நாம் அசந்திருக்கிற நேரத்துல கர்த்தர் கிரியைகளை செய்கிறவராய் இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். இப்ப இந்த அதிகாரத்திலும் நம்ம அதை தான் பார்க்கிறோம். எப்படி அங்குள்ள முக்கியமான நகரங்கள், அங்குள்ள மக்கள் வந்து எப்படி அழுது புலம்பி, எப்படி அந்த நகரத்துக்கு அழிவு வந்து, எப்படி அங்க இருக்கிற ஜனங்கள் அகதிகளாக ஓடி போகிறார்கள் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். மோவா இப்போ இன்னொன்னு நம்ம இதை சொல்லும்போது நம்ம இதையும் சேர்த்துதான் சொல்லணும், இல்லைன்னா தவறாய் புரிந்து கொள்வோம். இப்ப கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிராய் செய்தவர்களுக்கு கர்த்தர் வைராக்கியம் பாராட்டி அவர்களை நியாயம் தீர்க்கிறார், தண்டிக்கிறார், உண்மை. ஆனால் அவர்களுக்காகவும் தானே கர்த்தர் வந்து ரத்தம் சிந்திருக்கிறாரு. நாம என்ன சொல்றோம், ஒரு ஆத்மா கூட கெட்டு போக கூடாதுன்னு சொல்றோம்.
அப்படின்னா நாம அவருடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவங்களா பிறந்தவங்களுக்கு மாத்திரமா? இல்லவே இல்லை. இப்படி செய்கிற ஜனங்களுக்காகவும் கர்த்தர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். இவர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தண்டனை கொடுக்கிறதற்கு முன்பாக அவர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனா அந்த வாய்ப்புகளை அவங்க சரியா பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வாய்ப்புகளை அவங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்க என்ன ஆயிடுறாங்க, கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளவோ சொன்னாலுமே அதுக்கு செவி கொடுக்கறதுக்கே நிறைய பேரு என்ன சொல்றாங்க, செய்யறாங்க. கர்த்தரை பற்றிய காரியங்களுக்கு செவி கொடுக்கறதுக்கே இஷ்டம் இல்லாம அப்படியே நடந்து போயிடுவாங்க. சொன்னோம்னா அப்படியே நடந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க, கிழிச்சு போடுறவங்க இருக்காங்க, அடிக்க வர்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த தண்டனை நிச்சயமா இருக்கும். இன்னைக்கு கிராம ஊழியத்துக்கு போறாங்க, ஊழிய பணித்தளங்கள்ல ஊழியம் செய்யறவங்க இருக்காங்க. இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலர் நம்புவாங்க, ஒரு சிலர் கேட்க கூட மாட்டாங்க. நீ கேட்டாலே உனக்கு ஆசீர்வாதம். வசனம் அப்படிதான் சொல்லுது, காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்டாலே உனக்கு ஆசீர்வாதம். ஆனா அதை கேட்க மாட்டாங்க. கேட்டவங்க சிலர் நம்புவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, தடியை தூக்கிட்டு கல்லை தூக்கிட்டு அடிப்பாங்க. சிலர் நம்ம முன்னாலேயே நாம கொடுத்த புஸ்தகத்தை கிழிச்சு போட்டு நம்மளை அவமதிப்பாங்க. ஆனா இதையெல்லாம் நம்ம எதிர்பார்த்துதான் போகணும். நம்ம எப்படியும் இப்படியெல்லாம் நடக்குங்கிறத நாம எதிர்பார்த்து நாம என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ள தைரியப்படுத்தணும். கர்த்தருக்குள்ள சொன்ன காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அவர் நம்ம கொடுத்துருக்கிறது நம்ம செய்யறோமான்னு தான் கர்த்தர் பார்க்கிறாரு. முடிவு விளைவு எல்லாம் அவருது. விதைச்சியா, அதுதான் உன் வேலை. நீ விதைச்சிட்டு வா, அது வளர்றது, அது பெருகிறது, அதெல்லாம் ஏன் பொறுப்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ இப்படி இந்த கடினமான ஜனங்களுக்கு போய் நான் இப்படி ஊழியம் செய்யறது, இவன்கிட்ட சொல்றதே கஷ்டம், இவன்கிட்ட பேசுறதே கஷ்டம், சொன்னாலும் அப்படித்தான். இதெல்லாம் நம்மளுடைய வேலையே இல்லை, அது அவர் பார்த்துக்குவாரு. அதுக்காக நான் தொடர்ந்து ஜெபிங்க, அதுக்குரிய பலனை நாம காண்போம், வருஷங்கள் கழித்து கூட காண்போம். அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. சரி, இப்ப நம்ம இந்த மோவாபுக்குள்ள போறோம். இந்த மோவாப் சில காரியங்களை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிரியா இருக்கிறவங்க கர்த்தர் அடிச்சிருவாருன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு உலகத்துல பாதி பேர் இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, கர்த்தர் எல்லாருக்கும் வாய்ப்பு தர்றார், தருணங்கள் தர்றார். உடனுடனே செய்ய மாட்டார், எச்சரித்துக்கிட்டே இருப்பார். அன்றைக்கு இந்த மோவாபியருக்கும் நிறைய வாய்ப்புகள் தந்தது, அதையும் நம்ம பார்ப்போம். இந்த மோவாபியர் பாருங்க, நம்ம பிலிஸ்தியர்களை எங்க பார்த்தோம்னா இடது பக்கத்துல அந்த மத்திய தரை கடலுக்கு பக்கத்துல இருக்கிற குரூப், அந்த ஜனங்களா பார்த்தோம். இப்ப மோவாபியர் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சவக்கடல் இருக்கு இல்லையா, டெட் சி, அந்த சவக்கடலை சுற்றியுள்ள பகுதிகளிலே அவர்கள் இருக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். அந்த பகுதியில இருக்கிறவங்க பேர் தான் மோவாபு. அந்த இடத்துக்கு முக்கியமான ஒரு ரிவர், ஒரு ஆறு போகுது. அந்த ஆறு பேர் அர்னோன் ரிவர். அர்னோன் அப்படின்னு அந்த வசனத்துல இருக்கும். அர்னோன் ஆறு ஓடி போய் சவக்கடையில கலக்குது அந்த ரிவர். அதுக்கு மேல ஒரு சில நகரங்களை குறிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன்னா அது வசனங்கள்ல அது வருது. ஆறுங்கிறது ஒரு பேரு, கீர் அப்படிங்கிறது ஒரு பேரு, தீபோன் அப்படிங்கிறது ஒரு பேரு, அப்புறம் நேபோ, மெதேபா, இந்த மாதிரி சில பட்டணங்களை பேர் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த பட்டணங்களுடைய தண்டனைகள், அழிவுகள் இந்த சாப்டர்ல எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த வட்ட பகுதி, இந்த சின்ன பகுதி தான் மோவாப். இவர்களுக்கு வடபகுதியில அம்மோனியர் இருக்காங்க, தென் பகுதியில ஏதோமியர் இருக்காங்க, இடப்பகுதியில யூதயா இருக்கு. இந்த பகுதி தான் முக்கியமான ஒரு மோவாபியர் இருக்கக்கூடிய பகுதி. சரியா? இவர்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப கூட அந்த எழுத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய எழுத்துக்கள்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அந்த காலத்துல இந்த மாதிரி சில படங்களை வரைந்துதான் நம்பர்கள், எழுத்துக்கள் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம தமிழுக்கு நிறைய எழுத்து இல்லையா,
267 270 தமிழ்ல மொத்தம் எழுத்துக்கள் 47. இல்ல இல்ல 240. ஓடி 247. 700 இல்ல 200. 247 எனக்கு சரியா தெரியல. பத்தியா இது நம்ம எல்லாம் சிலதெல்லாம் மறந்து போயிடுறோம். அது கவனமாவே இருக்குல்ல. 200 ஏதோ 7 36 நன்றி 200 ஆளுக்கு ஒரு நம்பரா 247 தான்க்கா. கரெக்டா? ஆ. சரி, தேங்க்யூ. கரெக்டா எங்க சித்தி அதான் வயசான சரியான பதில் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க தமிழ்ல அன்னைக்கு இந்த ஒரு சாட்டு தமிழ்ல ஒரு சாட்டு போட்டு இக்கு கா கூடா என் மகனுக்கு அம்மா இதுல இவ்வளவு இருக்கா இக்குலயே இத்தனை போகுதான்னு நீ தமிழ் படிச்சிருந்தா தானே அப்படின்னு சொன்னேன். அவன் அப்படிதான். அதனால அந்த மாதிரி இது இப்ப நமக்குவே தெரியல பாருங்க. இவங்களுக்கு 39 கேரக்டர்ஸ வச்சு அவங்க அதுல எழுத்துக்கள், எண்கள், அப்புறம் அதுல இருக்க அந்த கமா மாதிரி இருக்கு இல்லையா, பங்க்சுவேஷன் மார்க்ஸ், அது எல்லாமே ஒரு 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 எழுத்தாக அவர்கள் அதை பாவித்திருக்கார்கள். இது அவர்களுடைய பலகை. இப்படி ஒரு பலகைன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மோவாபியர் நான் ஏற்கனவே சொன்னது போல லோத்தினுடைய மகளுடைய மூத்த குமாரன். அது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல பாக்குறோம். அவன் சந்ததியார்களை தான் நாம் மோவாபியர்கள் என்று சொல்லுகிறோம். இந்த மோவாபியர் சபிக்கப்பட்ட ஜனங்கள். ஒரு இப்படி தவறான ஒரு இல்லீகல் சில்ட்ரன். அவங்களுக்கு அதுவே ஒரு சாபம். ஆனா இந்த சாபத்தை எல்லாம் அவர்களுக்கு கர்த்தர் நீக்கும்படியாய் கர்த்தர் அவர்களுக்காய் காத்திருக்கிறார். அவர்களுக்காக தன் இரு கரத்தை நீட்டி காத்திருக்கிற தேவன் தான் நம் தேவன். அவர்களும் சேரலாம். நாம் ஓடி போய் அவரிடத்துல தஞ்சம் கொள்ளுகிறோம் அவரை அறிந்ததினாலே. இவர்களும் அப்படியாக வரலாம். இவர்கள் வந்தாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அதான் கர்த்தருடைய அன்பு. இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இவர்கள் எப்படி சாபமால பிள்ளைக, இவர்கள் தவறான வழியில வந்தவங்கன்னு நமக்கு பார்த்த உடனே ஒரு சுருக்குன்னு ஒரு எண்ணம் வரும், இல்லைன்னா நமக்கு ஒரு உணர்வு வரும். அதெல்லாம் வராத அன்புள்ள ஆண்டவர் நம் ஆண்டவர். அதான் அவருக்கும் நமக்குள்ள வித்தியாசம். அந்த அன்பு நம்மையும் ஆண்டு கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சரி, இந்த மோவாபியருக்கு ஏற்படுகிற இதுதான். மோவாபியர்களை பத்தி இன்னும் கொஞ்சம் கூட வேதத்துல உள்ள சில முக்கியமான விளக்கங்களை பார்த்துட்டு போவோம். மோவாபியர்கள் முதலிருந்தே இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிரிகள். அதனாலதான் அந்த மோவாபு ராஜா பாலாக்குங்கிறவரு இவங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இருக்கு. இவர்களை கர்த்தர் தனியா ஸ்பெஷலா ஆசீர்வதிக்கிறாரு. அவங்களுக்கு எப்படியாவது ஒரு சாபத்தை கொண்டாடணும். இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளை பார்த்துட்டு நாம அவங்களுக்கு எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா நம்ம மேல அவங்க பொறாமை கொள்வாங்க. காரணமின்றி நம்மை பகைப்பார்கள். இது கர்த்தர் பைபிளே சொல்லியிருக்கிறாரு. இது அப்படித்தான் நடக்கும். என்ன அப்படித்தானே செஞ்சாங்க, அதனால உங்களுக்கும் செய்வாங்க. இதை கண்டு நீங்க ஆச்சரியமா நினைக்காதீங்க. புதுமை என்று எண்ணாதே. அப்படிதான் நடக்கும். அப்படி நடந்தா நீ பாக்கியவான் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அப்போ இந்த பாலாக் ராஜா அந்த மாதிரி கூப்பிட்டு அவரு அந்த பாலாம்ங்கிற பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசியை, அந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அவர் என்ன செய்தார்னு நமக்கு தெரியும். நிறைய நான் உனக்கு பரிசு பொருள் தரேன், அதை பண்றேன், இதை பண்றேன்றாரு. இவர் தீர்க்கதரிசியானவர் எப்படிப்பட்டவர்னா, ஆண்டவர் இடத்திலிருந்து வருகிற வார்த்தையை அப்படியே சொல்லணும். அதை மாத்தி சொல்ல முடியாது அவர்களால. சொன்னா அடி அங்கேயே விழுகும். அதனால அவரும் எத்தனையோ ட்ரை பண்றாரு. கழுதையே வாயை திறந்து பேசிடுது, அவரை கொண்டு போய் சுவத்துல போய் இடிச்சு விட்டுருது. இதெல்லாம் நம்ம பாக்குறோம்.
இத்தனையும் நடந்த பிறகும் அவருக்கு வந்து கடைசியா ஒரு முயற்சி செஞ்சு என்ன பண்றாருன்னா, தீர்க்க தரிசனம் நான் சொல்லல, ஆனா நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன்னு அந்த ராஜாவை கெடுத்து இந்த ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை இந்த பாகால் வணக்கத்தில் உள்ள அந்த அந்த ஜனங்களோடு கலக்க விடுங்க, அவங்களோடு பழக விடுங்க. அப்போ அந்த என்னவாகும், சாபத்தின் சந்ததி வரும்னு ஒரு ஐடியா கொடுக்கிறார். தீர்க்க தரிசனமா சொல்ல முடியல, அவரால் அவர்களை சபிக்க முடியல, ஆனா அவர் ஒரு டெக்னிக் பண்ணி இப்படி பண்றாரு. அதுக்குதான் அந்த பிழையாமைய வந்து எப்படி சொல்லணும்னா சபிக்கப்பட்ட சந்ததின்னு சொல்லி பெயர் வாங்கியிருக்கோம். யூதா புத்தகத்திலையும் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி அவர் ஒரு ஒரு உதாரணமா சொல்லுவாங்க. ஆனா அந்த உதாரணம் வந்து தவறான உதாரணம், ஒரு பணத்துக்கு அடிமையான ஒரு உதாரணம். இன்னைக்கு பணத்துக்கு அடிமையாகி எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை செய்யறாங்க, பணத்துக்காக எத்தனையோ காரியங்களை செய்யறாங்க. பேரை மாத்திக்கிறாங்க, வேலைக்காக போய் பேர் தப்பா சொல்லி கொடுக்க வேற பேர் சொல்றாங்க. இன்னும் எத்தனையோ நடக்குது இந்த மாதிரி இதுக்காக வேண்டி. தாங்க கிறிஸ்தவங்கள்னே வெளியே தெரியாது, அவங்க உள்ள கிறிஸ்தவங்க, ஆலயத்துக்கு போறவங்க, காணிக்கை செலுத்துறவங்க, ஆனா வெளியே பார்த்தா கிறிஸ்தவங்களாவே இருக்க மாட்டாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஃபார் மணி. இதுவும் ஒரு பெரிய பாவம். இந்த பட்ட பாவங்கள் தான் யாருன்னா அந்த மோவாப். அவங்கள அப்படி பாவம், அந்த தீர்க்கதரிசியவே பாவம் செய்ய வச்சவர் யாரு? அந்த பாலாக்குங்கிற ராஜா. இத வந்து நம்ம என்னாகவும் 22ஆம் அதிகாரத்துல இருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஒரு பயங்கரமான ஒரு பாவ காரியம் நடக்கிறத பார்த்தோம். இன்னொரு ராஜா எக்லோன்னு, அவரு என்ன பண்றாரு, அந்த காலத்துல அந்த யூதா ஜனங்களை அப்படி கொடுமைப்படுத்துறாரு. அதை பற்றி நம்ம எங்க வாசிக்கிறோம்? நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 12 30 வசனம் வரைக்கும். இது மாத்திரம் அல்ல, மற்ற எல்லா ராஜாக்களும் சவுலையும் தாவீதையும் தவிர அதற்கப்புறமும் முன்னாலே இருந்த ராஜாக்கள், சவுல் தான் முதல் ராஜா, அதுக்கப்புறம் இருந்த எல்லா ராஜாக்களுமே என்ன எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அவர்களோடு கூட ஒத்து போவாங்க, இல்லைன்னா அவங்களுடைய கண்ட்ரோல்ல இவங்க இருப்பாங்க. யூதா தேசங்கள், யூதா தேசத்தார், இஸ்ரேல் தேசத்தார் எல்லாத்துக்கும் மேலான ஒரு இதுலதான் இருக்கணும், ஏன்னா கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா போய் அவங்களுக்கு அடிமையாயிரு, அவங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல விட்டு கொடுத்தா, இப்படிதான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் அவங்க சொல்றத கேட்கணும், சம்பந்தம் கலந்தா அங்கே சொல்றபடி அந்த வீட்டை ப்ளீஸ் பண்ணும், இப்படி ஆயிரும் அங்க. சோ அந்த மாதிரி அந்த இடத்துல நடந்துருச்சு. சோ லோத்துல இருந்து தான் இந்த காரணம்னு இல்லை, அதுக்கு அப்புறமே இந்த மாதிரி ஜனங்கள் வந்து ரொம்ப அந்த சாபத்தின் விளைவிலேயே அவங்க இருந்தவர்களாய் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் லோத்துக்காக மாத்திரம் அல்ல, இந்த ஜனங்கள் மேல கர்த்தர் ஒரு பட்சமாய் இருந்தார். ஏன் தெரியுமா? ஏற்கனவே நம்ம சொன்னது போல அந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத்தின் வம்சத்துல மேசியா பிறக்கணுங்கிற திட்டம் இருந்தபடினாலே அந்த வம்சத்துக்கு முழுசும் அழிச்சிடாதீங்கன்னு அந்நாட்களிலேயே இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் ஒரு கட்டளையே கொடுத்திருக்கிறார். இப்படி அதாவது கர்த்தரின் கண்களில் தயை கிடைக்கிறது ஒரு பெரிய காரியம். இந்த ஃபேவர் மனுஷர்கிட்டையும் சரி கர்த்தர்கிட்டையும் சரி அந்த தயை கிடைக்கிறது ஒரு பெரிய காரியம். கிருபைங்கிறது இன்னொன்னு, தயைங்கிறது இன்னொன்னு. ஃபேவர் அதாவது இப்போ எஸ்தருக்கு அந்த எஸ்தருடைய அந்த காப்பாளர்கள்ட்ட இருந்து தயை கிடைத்தது. அதனால அவளுக்கு ஸ்பெஷலா அவளுக்கு எல்லாம் செஞ்சு இப்ப நம்ம பார்ப்போம் இல்லையா, நமக்கே தெரியும். இப்போ தானியேலுக்கு அந்த சிறை காவலர்கள் அந்த தலைவன் வந்து அவருக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா இருந்தாங்க. நெகேமியாவுக்கு அந்த ராஜா தயை காட்டினார். இப்படி இது வந்து கர்த்தருடைய கிருபை, அது இன்னொரு பக்கம்.
ஆனா இங்க அப்படி பிராக்டிக்கலா நடக்கிறதுக்கு பேரு தயை, ஃபேவர். அந்த மாதிரி இந்த மோவாபியரும் ஒரு ஃபேவர் கர்த்தருடைய பார்வையில பெற்றவர்களா இருந்தார்கள். அதனாலதான் அவர்கள் என்னன்னாங்க, முழுவதுமா அழிக்கப்படல, அழிக்கவும் கூடாதுன்னே கர்த்தரே கட்டளையிட்டதாக நாம் உபாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இதையெல்லாம் அறிந்த ஏசாயா இப்ப கர்த்தர் அவர்களை தண்டிக்க போறாரே, அழிக்க போகிறாரேன்னு சொல்லி மிகுந்த பாரத்தோடு தான் இந்த அதிகாரத்தை அவர் எழுதுகிறார். இந்த முதல் வசனம் மாத்திரம் பார்ப்போம், அப்புறம் அடுத்த மோவாபின் பார். இரவிலே, அங்க 2 முறை இரவிலே வருது. 2 பட்டணம் பாழாகுது, 2 பட்டணம் சங்காரம் ஆயிடுச்சு. வார்த்தைக பாருங்க, திரும்பி திரும்பி வரும். என்னும் பட்டணம், என்னும் பட்டணம், மோவாபில் உள்ள பாழாக்கப்பட்டது, பாழாக்கப்பட்டது, சங்காரம் ஆயிற்று, அது சங்காரம் ஆயிற்று. இந்த ஒரு வசனமே ரெப்படிட்டிவா வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே அது அழுத்தம் திருத்தமாய் அது எம்பசிஸோட வருது. இந்த 2 நகரங்களும் அந்த மோவாபில் இருந்தது, இரவிலே அது பாழாக்கப்பட்டது. சோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் இது. ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா, அவர்களுடைய பாவமான காரியம் என்னன்னு நம்ம அடுத்த வசனத்துல இருந்து பார்ப்போம். அவர்கள் செய்த பாவத்தினாலும் அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலும் இப்படிப்பட்ட தண்டனையை, இரவுலன்னு சொல்லும்போது எப்படின்னா, நமக்கு ஒரு இரவு நேரம்னே சொல்லுங்களேன். பொதுவாவே மனுஷருக்கே இரவு நேரம் வந்துட்டா ஒரு பயம். எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாருங்களேன், அந்த இரவு நேரம் எப்படி இருக்கும்னு, நிசப்தமா இருக்கும், அமைதியா இருக்கும். அது நேரமே ஒரு பயமாயிரும், ஒரு பயத்தை கொண்டு வரும். ஏன்னா இது ஹாஸ்பிட்டலுக்குள்ள. நீங்க வெளியே இருந்து பாருங்க, இரவு நேரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு மாதிரி நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு 11 மணி வரைக்கும் ஓகே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு மேல நம்ம ஓன் தெருவுலயே, நம்ம வீடு இருக்கிற தெருவுகள்லயே நம்ம நடந்து வந்தோம்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மாறி இருட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் யாருக்குமே என்ன நடக்க போய் முன்னால இருக்குன்னு தெரியாது. இப்படியெல்லாம் நம்ம யோசிக்காம ஆண்டவரை நினைச்சு நடந்து வந்துடுறோம், தைரியமா வந்துடுறோம். இன்னொன்னு நம்மள ஆண்டவர் பாதுகாக்காங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படியெல்லாம் இல்லாதவங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு இருள் சூழல், முன்னால என்னன்னே தெரியாது, ஒரு நிசப்தம், திடீர்னு நாய் கத்தும், திடீர்னு 10 நாய் ஒன்னா ஓடி வரும், அப்புறம் எங்கிருந்தோ ஒரு வெளிச்சம் வரும். இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலைய பார்த்தாலே பயம்தான் வரும். இது 3வது. இப்ப நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, இரவு நேரத்துல நல்லா உறங்கிட்டு இருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல நடக்கிற எதுவும் உங்களுக்கு தெரியாது. எத்தனையோ பேர் வீட்டுல வீட்டுக்காரர் தூங்கும் போதே திருடிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது நமக்கு. அப்படி ஒரு மயக்கமாயிரும். அப்படிப்பட்ட இருட்டான அந்த சூழ்நிலையில கர்த்தர் அந்த நகரத்தையே அழிச்சிடுறார். யாராலையும் தடுக்க முடியாது, யாருக்கும் தெரியாது, சங்காரமாய் அப்படியே முழுசும் பயங்கரத்துக்கும் சங்கீதம் நமக்கு தெரியும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அந்த வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். 91ஆம் சங்கீதம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த கொரோனா காலத்துல அந்த சங்கீதம் தான் மூச்சே. சங்கீதம் பாட்டு, சங்கீதம் மனப்பாடம் எல்லாம் இல்ல, மூச்சே சங்கீதம். அந்த 91ஆம் சங்கீதம் தான் இல்லையா? எல்லாருக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அதை பிடிச்சுக்க, இதான் கத்தியா பிடிச்சுக்கோ அப்படிங்கிறாங்களா, இட் கிளிங் ஆன் டு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். அதை பிடிச்சு தொங்கி ஆண்டவரே 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 ஆண்டவரே.
இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நம்மிடத்துல உண்டு. ஆனா அதே ஆண்டவர் வைராக்கியமாய் கோபாக்கினையை காண்பிக்கும் போது ஒருவராலும் முன்னால நிற்க முடியாது. நிச்சயம் நாம யாரும் அப்படி இருக்க மாட்டோம். ஏன்னா நாம கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா அதுல நம்ம விசுவாசத்தோடு உறுதியோடு கடைசி வரைக்கும் இருக்கணும். ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஓட்டத்துல ஓடிட்டதாலே நமக்கு பிரைஸ் கிடைச்சிடாது. ஓட்டத்தை கடைசி வரைக்கும் ஓடணும். அதுதான் அப்பதான் பிரைஸையே தொட முடியும். ஆண்டவர் சொல்றாரு, அப்பதான் பிரைஸ பாப்பீங்கிறாரு. சிலருக்கு பிரைஸ தொடுவீங்கிறாரு. சிலருக்கு நான் கொடுப்பேங்கிறாரு. சோ நம்ம வாழ்க்கை இங்க எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் அங்க பிரைஸ். ஸோ அட்லீஸ்ட் பார்க்கணும்ல, நாம ஓடணும்ல. கடைசி வரைக்கும் நம்ம உறுதியாய் நிற்க வேண்டும். சரி, அதை நாம அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ நேராயிடுச்சு, ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாள காலை வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க உண்மை மனதார ஆராதிக்க ஒரு நல்ல வாய்ப்பை தந்தீர் சுவாமி. அதற்கேற்ப நீ செய்கிற பெரிய அற்புதமான காரியங்களை விளங்கிக் கொள்ள ஆண்டவரே, இந்த வசனங்களின் மூலமா எங்களோடு நீர் பேசினீர். உச்சரிக்கிற தேவனாய் இருக்கிறீர். இப்படியே இதுதான் அப்படின்னு கோடு போட்டு எங்களுக்கு காண்பிக்க மாட்டீர் சுவாமி. ஆனா உள்ளத்துல உணர்வை தருவீர். அந்த உணர்வுகளுக்கு நாங்க கீழ்ப்படுகிறவர்களாய் உணர்வற்றவர்களாய் நாங்க போயிடும், அறிவற்றவர்களாய் நாங்க போயிடும் சுவாமி. அதனாலே பாழாக்கப்பட்டவர்களாய், அதனாலே நாங்க சங்காரமானவர்களாய் ஆண்டவரை போய்விடாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அலர்ட்டா எப்பவுமே வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், எச்சரிப்புக்கு பயந்தவர்களாய் வாழ எங்களுக்கு பெருமைதான். இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவங்க குடும்பங்களையும் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகளையும் மற்ற எல்லா காரியங்களையும் நீர் சந்தித்தரலும், நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், நீர் வழி நடத்தும் சுவாமி. உம்முடைய கருத்தை கொடுக்கிறோம். இவ்வளவு ஆறுதலான வசனங்களை சொன்னீர். நீர் எங்கள் நினைவாய் இருக்கிறீர். நீர் நினைத்தது நிற்கும், நீர் நினைத்தது நிலை நிற்கும், நீர் நிர்ணயித்தது நிச்சயம் நடக்கும். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அக்கா, ஒரு இன்ஃபர்மேஷன்க்கா. சொல்லுங்கக்கா. ஆமா, அம்மா சொன்னதுக்கு விவரம் சொல்றேன். நான் படிச்சது ஞாபகம் வந்துருச்சு. அக்கா, உயிரெழுத்து 12க்கா, மெய்யெழுத்து 18, ரெண்டும் சேர்ந்தது உயிர்மெய் 216க்கா, ஆயுத எழுத்து 1 சேர்த்தா 247க்கா. அப்ப இப்படி 216ல இருந்து 47 ஆயிரும். இல்லக்கா, 210 உயிர்மெய், உயிர் 12, மெய் 18 ரெண்டும் சேர்ந்து ரெண்டையும் பேருக்குன்னா 216. சரி, 216 இந்த 12ஐயும் 18ஐயும் கூட்டினா 30, 246. ஆயுத எழுத்து 1 இருக்கு, இக்கு, சேர்த்தா 247. அம்மா சொன்னது கரெக்ட். Thank you for the good information. God bless you. Thank you pa. Thank you. Papa, bye. Bye, auntie. Bye. Bye. God bless you all.